ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இது ரெடி ஆகிட்டுருக்கவே பக்கத்தில் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அதை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்பவுமே அது கட்டியாக இருக்கக்கூடாது மாவு. அதை அப்படியே எண்ணெயில் விட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், நல்லா வேகக்கூடாது. மொறுமொறுன்னு வந்துருச்சுன்னா லட்டு நல்லா இருக்காது, சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால் அதை நம்ம சிம்மில் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. ஜீராவும் ரெடி ஆகிட்டுருக்கு பக்கத்தில். ஜீராவை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அந்த கம்பி பதம்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த குழப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம ஜீராவும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. அது கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுட்டு அதையுமே நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட அந்த ஜீராவில் கொஞ்சமாக கலர் பவுட்ரு போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா உடச்சி எடுத்தது, அது கூட போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அதை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதையுமே அது கூட சேர்த்துக்கலாம். நெய் இருந்ததுன்னா உங்ககிட்ட நெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா வானலில் போட்டு கிளறி விட்டுடலாம். அது நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகிடும். உடனே கை வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லட்டு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவுமே சூடாக இருக்குது, என்னால் பிடிக்க முடியல. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக லட்டு மேக் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.